ஓம் கங் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 27 சிவ பூஜா விதிமுறைகள். சூதமா முனிவர் சொல்லலானார். பூஜா பாத்திரத்திலிருக்கும் ஜலத்தால் லிங்க மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம். மகாபிஷேகம் செய்யும் பொழுது சேகரித்து அருகே வைத்துள்ள வேறு நன்னீராலும் அபிஷேகிக்கலாம். முன் அத்தியாயத்தில் சொல்லிய மந்திரம் சொல்ல முடியாவிட்டால், அதாவது யதோக்த்ரூபிணம் சம்பும் சிவமா வாஹயாம் யகம் என்று மேற்கூறிய முறைப்படியே சிவபெருமானை ஆவாகனம் செய்கின்றேன் என்று லிங்க மூர்த்தத்தில் சிவபெருமான் இருப்பதாக பாவித்து விதிப்படி உபசாரங்கள் செய்ய வேண்டும். முன் சொல்லிய தோத்திரத்தை கூறி ஆசனங் கொடுக்க வேண்டும். சிவாய நம சொல்லி சோடச உபசாரங்களை செய்ய வேண்டும். அப்படியே கூறி சர்வ வியாபியான பெருமானுக்கு பாத்தியம் ஆசமனம் கொடுத்து வேத மந்திரங்களால் பஞ்சாமிர்தமும் தான் விரும்பிய பழங்களும் அத்தர் பனிநீர் சந்தனம் முதலிய பரிமள திரவியங்களும் சுத்த ஜலமும் அபிஷேகித்து தான் கையெட்டும் தூரத்திலிருந்து சந்தனாபிஷேகம் செய்து 1008 அல்லது 108 தாரைகளையுடைய ஜல பூரண கும்பத்தை மேலே கட்டி வேத மந்திரங்களிலாவது 6 மந்திரங்களோடு கூடிய ருத்திர சுத்த மந்திரத்திலாவது ஏகாதச ருத்திர மந்திரத்திலாவது தன்னால் கூடிய வரையில் அபிஷேகித்து வஸ்திரத்தால் ஒத்தி ஆசமனியம் அதாவது உட்கொள்ளல் நீர் கொடுத்து ஆடை தரிக்கச் செய்து யஜ்ஞோப வீதமும் அதாவது பூணூல் சமர்ப்பித்து சந்தனம் வெள்ளை அக்ஷதை இவற்றை இட்டு திலாக் சைவ யவாவாபி கோது மாமா சகாஸ்ததா அர்ப்பணீயா சிவாயை மந்த்ரயர் நானா விதைரபி 14 என்றபடி அக்ஷதையாக எள்ளாயினும் யவை யாயினும் கோதுமை யாயினும் உளுந்தாயினும் தரிக்கலாம். எள் பாபத்தை போக்குமென்றும் யவை அதாவது கோதுமையில் ஒரு வகை அன்ன பாக்கியமும் கோதுமை தேக புஷ்டியும் மாஷம் அதாவது உளுந்து வம்ச விருத்தியும் செய்யும் என்பார்கள். பிரணவரத் நமோந்தகமாகிய சிவ மந்திரத்தால் தாமரை கொன்றை ஆத்தி மல்லிகை ரோஜா வில்வம் தர்ப்பை அருகு கருவூமத்தை துளசி இவை போன்ற தனக்கு கிடைத்த புஷ்பங்களையோ அல்லது பத்திரங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். வீட்டிலிருக்கும் சரலிங்கத்தையாவது அசரலிங்கத்தையாவது தானும் சந்நிதானத்தில் இருக்கும் பரார்த்த லிங்கத்தை ஆதி சைவரை கொண்டும் மேற்சொன்னவாறு பூஜை செய்த பிறகு பரிமளம் பொருந்திய குங்கிலியம் அகர் சந்தனத்தூள் சாம்பிராணி முதலியவற்றை தூபமிட்டு ஏகார்த்தி திவ்யார்த்தி த்ரியார்த்தி சதுரார்த்தி பஞ்சார்த்தி என்ற தீபங்களை காட்டி அதாவது ரூபந்தேகி ஜெயந்தேகி வாக்கியம் பகவான் தேகிமே புத்தி முக்தி பலம் தேகி க்ருஹித் வாக்கியம் சிவாதுனா பரமேஸ்வரா நான் தேவரீருக்கும் சமர்ப்பிக்கும் அர்க்கியத்தை ஏற்று எனக்கு சௌந்தரியத்தையும் ஜெயத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பலவிதமான நிவேதனங்களை செய்து 5 வர்த்திகளையுடைய தட்டு தீபத்தை காட்டி
கற்பூர தீபாராதனை செய்து தாம்பூலம் கொடுத்து வலம் வந்து வணங்கி குரு உபதேசப்படி மந்திரங்களால் துதித்து 5 எழுத்து மந்திரத்தை ஜபித்து பலவித சிவஸ்தோத்திரங்களைக் கூறி தாவ கஸ்வத் கதப்ராணஸ் தச்சித் தோகம் சதாம் ருடா கிருபாநித இதிஞ் ஜாத்வா பூத நாதா பிரசீதமே என்றபடி நான் உம்முடையவன், உம்மிடத்தில் பிராணன் உடையவன், உம்மிடத்திலேயே மனதையும் உடையவன், கிருபாநிதியே, சகல பிராணிகளுக்கும் பிரபுவே, பூதநாதா, எனக்கு நீர் பிரசன்னராக வேண்டும் என்று மலர் தூவி புஷ்பாஞ்சலி செய்து வணங்கி க்ஷமாபணம் செய்து நான் மீண்டும் பூஜை செய்யும்போது இங்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுதல். புஷ்பாஞ்சலி என்பது மலர்களை 2 கைகளிலும் எடுத்து கைகளை குவித்து கும்பிட்டு அப்படியே சமர்ப்பித்தல் என்பதாகும். க்ஷமாபணம் என்பது தான் செய்த பூஜையில் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றிற்கான மன்னிப்பு வேண்டல் என்பதாகும். திருச்சிற்றம்பலம்.